Hello friends and families, welcome back to TCT Tamil Car Tech. இந்த வீடியோவை நீங்க பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கடா ஒரு மறைக்கப்பட்ட வரலாறை மறந்து போறீங்கன்னு அர்த்தம். Meine Arbeit für richtig hältst, ob du glaubst, dass ich fleißig gewesen bin, dass ich gearbeitet habe, dass ich mich in diesen Jahren für dich eingesetzt habe, dass ich anständig லாஸ்ட் நம்ம தமிழ் கார் டெக் யூடியூப் சேனல்ல வந்த காரோட ரிவ்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா Volkswagen Beetle. கிட்டத்தட்ட 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட Volkswagenனுடைய ரிவ்யூ தான் நம்ம போட்டிருந்தோம். இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நியூ டெக்னாலஜி உள்ள கார்ஸ் நிறைய சேனல் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 1970ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பழைய மாடலான பீட்டில் காரை பற்றி ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் உலகத்திலேயே இன்று வரைக்கும் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட கார் வரிசையில் முதல் இடத்தை பெற்றிருக்கிறது இந்த கார் தான். இந்த Volkswagenோட வீட்டில் ரிவ்யூவை நம்ம சேனல்ல இது வரைக்கும் பார்க்காட்டிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்தில் வாழ்ந்த கொடிய மனிதர்கள் என்ற லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்று வரைக்கும் ஹிட்லர். Volkswagen இது இன்று வரைக்கும் உலகத்தினுடைய தலை சிறந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருந்து கொண்டிருக்குது. இதுக்கு வித அதை போட்டது ஹிட்லர். வாங்க இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஹிட்லர் இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரு வில்லனாகவோ இல்ல ஒரு கொடூர மனிதனாக தெரிஞ்சாலும் ஜெர்மனியர்களுக்கு ஹிட்லர் ஒரு தலைவன். ஹிட்லர் இந்த உலகத்திலேயே ஜெர்மனியர்கள் தான் தலை சிறந்து விளங்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் உலகத்தின் அனைத்து மக்களும் இருக்கொண்டு எதிர்பார்த்த ஒரே ஒரு மனிதன் ஹிட்லர். The People's Car. இந்த Volkswagen உருவாக்குறதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கதை ஒன்று இருந்திருக்கு. 1930களில் அமெரிக்காவில் எல்லா குடும்பத்திலையுமே கிட்டத்தட்ட கார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் எதுவுமே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா சாமானிய மக்களிடமும் ஒரு கார் இருந்துச்சு. இந்த விஷயம் யாருக்கு நல்லதோ இல்லையோ ஹிட்லருக்கு விருப்பம் இல்லாம இருந்துச்சு. காரணம் ஜெர்மனியர்களுக்கு தான் முதலிடம். இதனால ஹிட்லர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஜெர்மனியர்கள் எல்லாருடைய வீட்டிலையும் ஒரு கார் இருக்கணும், அந்த காரையும் உற்பத்தி செய்தது ஜெர்மனியர்கள் இருக்கணும் என்றதுக்காக 1937 மே 28 உருவாகுது Volkswagen the People's Car. இதை உருவாக்கியது த கவர்மெண்ட் ஆஃப் ஜெர்மனி. இந்த Volkswagen உருவாக்குறதுக்கு 2 முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் அடால்ஃப் ஹிட்லர், ஃபெர்டினாண்ட் போஷ். யார் இந்த ஃபெர்டினாண்ட் போஷ்? இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார். இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கினதான் இந்த Volkswagen. 1934ஆம் ஆண்டு ஹிட்லர் ஃபெர்டினாண்ட் போஷ்கிட்ட போய் நம்ம நாட்டில் ஒரு கார் உற்பத்தி செய்யணும், அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற காரை விட ரொம்ப குறைவாக இருக்கணும், பட் குவாலிட்டியில் எந்த டிஃப்ரெண்ட்மே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரொஜெக்டை உருவாக்குறாங்க. 1934ஆம் ஆண்டு இதுக்கு பேரும் வைக்கிறாங்க KDF வேகன். 1934ஆம் ஆண்டு இந்த Volkswagenக்கு அடித்தளமிட்டாலும் 1937ஆம் ஆண்டு தான் இந்த Volkswagen உலகத்துக்கு தெரிய வருகிறது. 1937ஆம் ஆண்டு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டில் இந்த Volkswagen 3 காரை டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 காரை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த 30 காரையும் மக்களிடையே பிரபல்யம் படுத்துறதுக்காக அதை மக்களிடையே அனுப்புறாங்க, அதை மக்கள் வாழ்ற தேசங்களுக்கு அனுப்புறாங்க. இந்த Volkswagen அந்த மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எப்படின்னு பாக்குறீங்களா? ஒரு மாசத்திலேயே கிட்டத்தட்ட 3 லட்சம் ப்ரீ ஆர்டர்ஸ் இந்த காருக்கு. இதுக்கு காரணம் 2 தான். ஒன்று ஹிட்லர் மேனுஃபேக்சர் பண்ண ஜெர்மனி நாட்டு கார், இன்னொன்று அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படுற காரை விட இந்த காருடைய விலை ரொம்ப குறைவா இருந்துச்சு. அமெரிக்காவில் ஒரு காரை வேண்டதுக்கு கிட்டத்தட்ட $500 முடியுமெண்டா ஜெர்மனியில் Volkswagenோட காரோட பிரைஸ் $140. ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் Volkswagen உற்பத்தி செய்த காருக்கும் அமெரிக்கா உற்பத்தி செய்த காருக்கும் எந்த விதத்திலையும் வித்தியாசங்கள் இல்லை பிரைஸை விட. இதாலேயே Volkswagenோடைய ஆரம்பம் பிரமாண்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் இந்த Volkswagenோடைய உற்பத்தியை நிறுத்துது. அது வேறு எதுவும் இல்லை, 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர். இந்த 2ஆம் உலகப் போர்ல Volkswagenோடைய முழு ஃபேக்டரியும் தரமட்டமாக்கப்படுது. இதோட Volkswagenோட கதை அப்படியே முடிக்கப்படுது.
1944ஆம் ஆண்டு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஜெர்மனியை கைப்பற்றாங்க. இவங்க தங்களுடைய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக மறுபடியும் உயிர் கொடுக்குறாங்க இந்த வோல்க்ஸ்வேகனுக்கு. அப்படி உயிர் கொடுத்து 20,000 காரை உருவாக்குறாங்க. அதான் வோல்க்ஸ்வேகன் பீட்டில். அன்னைக்கு உயிர் கொடுக்கப்பட்ட கார் 2003ஆம் ஆண்டு வரைக்கும் நான் ஸ்டாப்பை உற்பத்தி செய்யப்பட்டு 2003 இந்த பீட்டிலோட உற்பத்தியை நிப்பாட்டுறாங்க. இன்றைக்கு 2021ஆம் ஆண்டு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட காரில் இன்னும் முதலாம் இடத்துல இருக்கிறது இந்த வோல்க்ஸ்வேகன் பீட்டில் தான். இதனுடைய ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள் என்ன காரணத்துக்காக இந்த பீட்டில் இன்னும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் அதிகம் உற்பத்தி செய்யப்பட்ட காரில் நம்பர் 1 இருக்குண்டு. அன்றைக்கி ஹிட்லர் உருவாக்கின வோல்க்ஸ்வேகன் இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயே நம்பர் 1 இருக்குது. ஹிட்லர் ஆட்சி செய்த ஜெர்மன் இன்றைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயே தலைநகரமாக இருக்குது. எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் ஜெர்மனில் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ஆடி எல்லாத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸும். ரத்தன் டாடா பற்றிய வீடியோ நான் லாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன். டாடா நான் உருவாக்கினதுக்கு காரணம் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் கார் யூஸ் பண்ணணும். ஒரு பைக்கை அஃபோர்ட் பண்ணக்கூடிய வசதி இருக்கிறவங்களுக்கும் ஒரு காரை அஃபோர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் டாடா நானோவை உருவாக்கினார். பட் அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லி ஃபெயிலியர். இதே கான்செப்டோட தான் அன்னைக்கு ஹிட்லரும் ஒவ்வொரு ஜெர்மனியனோட வீட்லேயும் கார் இருக்கணும்னு ஒரே சேம் கான்செப்டோட உருவாக்குறாரு. அது உலகத்திலேயே தலை சிறந்த காரில் நம்பர் 1 இருக்குது. காரணம் அது ஹிட்லர் போட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், 1937ஆம் ஆண்டு இந்த பீட்டில் எங்கே உருவாக்கிச்சோ அதே இடத்துல இருந்தால் கார்டெக் பீட்டில் ரிவ்யூக்காக காரையும் அதே இடத்துல ஷூட் பண்ணியிருக்குது. அடுத்தடி சந்திப்போம். ஸ்டே சேஃப், ட்ரை சேஃப்.